Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனலில் ப்ரோச்சஸ் கிளாஸ் 1 to 26 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தொடர்ந்து என் வீடியோவை பார்க்கலாம். என்னுடைய ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஒரு ப்ரௌச்சஸ் டிசைன் வந்து எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்க போகிறோம். தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். டேப்லெட் பீட், சுகர் பீட், flower sequence, leaf, ready-made patch, 2 mm bead, glue. வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெடிமேட் பேட்சில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஆகணும். இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க்கை வந்து நம்ம கூட ரெடி பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு கிளாத் இருக்குது, அதில் வந்து நம்மளே கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணோம், இது ஒட்டியாச்சு இல்லையா? இந்த டேப்லெட் பீடு எடுத்துக்குங்க. அது கூட வந்து ஒரு சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணுங்க. டேப்லெட் பீடு ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு, அப்புறம் டேப்லெட் பீடு ஆட் பண்ணி நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கே பண்ண போகிறோமோ அங்கே வந்து நீலில் வந்து குத்தி கீழேருந்து மேலே எடுங்க. ஒரு சுகர் பீட், ஒரு டேப்லெட் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட், அதை வந்து நம்ம கோர்த்து அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து இதில் குத்தி எடுக்கணும். ஓகேவா? இது வந்து ஏற்கனவே ஒரு மாடல் போட்டோம், அந்த மாடல் கிடையாது, இது வந்து வேறு மாடல் இது. ஸோ இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அங்கே வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு சுகர் பீட், ஒரு டேப்லெட் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்துட்டு அதுவும் இதே மாதிரி பக்கத்துலேயே வந்து நம்ம குத்தி எடுக்கணும். தள்ளி குத்தாதீங்க, ஏன்னா அப்புறம் நகர்ந்து தெரியும் அந்த மணி பீடு. ஸோ அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து குத்தி எடுங்க. நம்ம பீடு கோத்தர அழகாக இருக்கும். இதுலேயே வந்து நம்ம 2 mm பீடும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் கிளாத்துக்கு என்ன கலர் வேணுமோ அந்த டேப்லெட் பீடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து இதுவும் அதே மாதிரி தான். ஒரு சுகர் பீட், டியூப் டேப்லெட் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட். இதே ஆர்டரில் நம்ம வந்து அது கோத்துக்கிட்டே போகலாம். இல்லை நீங்கள் வந்து சுகர் பீடு பக்கத்துலேயே 2 mm பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு நீங்கள் கோத்திங்கன்னா அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுவும் வந்து ப்ளவுஸோட சென்டர் ஃப்ரண்ட்டு சைடு இருக்குது இல்லையா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் அங்கே டாப்பில் போடலாம். ஸ்லீவில் வந்து 2 சைட்லேயும் சென்டரில் போடலாம். இது வந்து குழந்தைங்களோட பட்டு பாவாடை இருக்குல்லையா, அதில் வந்து ப்ளைனாக இருந்தால் அங்கே டிசைன் போடலாம். சுடிதார் ப்ளைனாக இருந்தால் இந்த இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி போடலாம். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பார்க்கறதுக்கு அது அழகாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக்
பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது ஒரு சென்டரில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ், உங்களுக்கு என்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் எடுத்துருக்கேன். இது எல்லாமே என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு அது மேட்சாக எடுத்துக்கலாம். இதுவாக நீங்கள் பெரிய சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸும் எடுக்கலாம். இப்போ இதில் விட்டு நம்ம எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 5 பெட்டல் இருக்கு இல்லையா, அதை சுற்றி நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து கோக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறனால நான் சிம்பிளாக நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஸ்ட்ரிப்பாக நிற்கும். நான் வேணுமா இந்த வீடியோவில் வேணால் காமிக்கிறேன் ஒரு வாட்டி. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தனால நான் காமிக்கல. டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ஒவ்வொரு பெட்டல்லையும் நடுவில் விட்டு இதை எடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஸ்ட்ரிப்பாக வந்து அதில் வந்து இருக்கும். என்னுடைய ப்ளவுசஸ் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பெயிண்டிங் வீடியோலாம் பிடிச்சிருக்கா, எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி வீடியோ வந்து நான் போடலான்னு இருக்கேன். அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி வீடியோ வந்து எப்போ போடலாம் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அதுவே வந்து ஆரியில் வந்து நார்மல் நீடிலும் வந்து கற்றுக்கலாம். ஆனால் அதை விட எது பெஸ்ட்டுனா ஆரி நீடிலில் போடுறோம்ல பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நீடிலில் போடலாம், ஆனால் கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து நிறைய நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் ஆரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நம்ம ப்ளவுஸுக்கு நம்மளே அழகாக ரெடி பண்ணி நம்மளே போட்டுக்கலாம். நான் சீக்கிரமாகவே ஆரி வீடியோவும் நான் போடுறேன். இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணி இங்கே போட்டாச்சு. அதுலேயே ஆரியில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, இப்போ புதுசாக ஒரு டிசைன் வரையலாம். இல்லை ஒரு விநாயகர் சாமி படமோ, இல்லை வேறு என்ன ஃப்ளவரு, இல்லை ஒரு ஹியூமன் ஒரு ஃபேஸ் அவங்களுடைய இது, அதுலேயும் நம்ம வரைஞ்சி அந்த ஆரியை வந்து நம்ம கற்றுக்கலாம். அழகாக அதை போட்டு ஃப்ரேம் போட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஆல்டர்னேட்டிவாக இங்கே வந்து சுகர் பீடு கொடுத்தேன் இல்லை, இங்கே வந்து 2mm பீடு கொடுத்தேன். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஒரு சுகர் பீடை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ யார் யார் ஆரி வந்து கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து சீக்கிரமாகவே நானும் போடுறேன். என் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு என்கரேஜாக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 2mm போட்டு இந்த லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் ஒர்க்கு தான். இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கு பாருங்கள். இப்போது இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த டேப்லெட் பீட் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து கலர் கலராகவும் கொடுக்கலாம். ஒரு கலர் வந்து இது கொடுக்கலாம், இன்னொரு கலர் வந்து உங்களுக்கு வேறு கலராக வந்து மாற்றி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், 3mm பீட் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம 2mm கொடுத்தோம் இல்லையா,
ஸோ 3mm கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக நம்மளுக்கு அது காமிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3mm பீடை வந்து எடுத்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ளவரில் நான் சொன்ன மாதிரி 5 பெட்டலே நம்ம வந்து போட்டால் தான் இது வந்து அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த 5 பெட்டலும் வந்து நீங்கள் போடுங்க. அப்புறம் அது ஸ்டிப்பாக நிற்கும். அது நான் உங்களுக்கு டீச் பண்ணதுக்காக இப்படி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் போடும் போது ஒவ்வொரு பெட்டர்லேயும் வந்து நீங்கள் வந்து அது போடணும். நான் சொல்லித்தர முறை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினே வாங்க. நான் சொல்லும் போது எனக்கு நீங்கள் பண்ண ஒர்க்கெல்லாம் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணியிருந்தா நான் சொல்கிறேன். நீங்கள் அழகாக அதை வந்து திருத்திக்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் இன்னும் க்ரியேட்டிவிட்டி அழகாக நீங்களே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மாடல் மட்டும்தான். நீங்களே வந்து இந்த மாடலை வச்சு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ப்ளவுசஸ் டிசைன் வந்து இப்போ 27 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். நான் எல்லாமே ஒரே மாதிரி நான் போடலை. எல்லாமே வந்து வேறு வேறு டிசைனில் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இதுலேயும் நிறைய டிசைன்லாம் இருக்குது. சாட்டன் ரிப்பனில் இருக்குது. அதிலே நிறைய மாடல் வந்து நம்ம போடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃபை வந்து இந்த லீஃபும் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லீஃப் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஹோல்ஸில் நான் வந்து ஊசி எடுத்துட்டு நான் வந்து சுகர் பீடராக நான் ஆட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், 2 சுகர் பீடு 3 சுகர் பீடு கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து 3 சுகர் பீடு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இன்னொரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், நம்ம 1 கோக்கும் போது அது ஒரு அழகாக இருக்குது. 3 சுகர் பீடு கோக்கும் போது அது ஒரு அழகாக இருக்குது. நீங்களும் வந்து அதே போல் நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து கிளாத்துக்கு தகுந்தப்பல த்ரெட்டு, டேப்லெட் பீட், ஃப்ளவர் சீக்வன்ஸ், லீஃப் எல்லாமே அதுக்கேற்ற கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதுவும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு தெளிவாக புரியுதா அதுவும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதை விட ஈஸியாக புரிகிற அளவுக்கு நானும் சொல்லி தருவேன். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த லீஃபை வந்து போட்டு முடிச்சிட்டோம். நம்ம போடும் போது பார்த்து போடுங்க. ஒரு டிசைன் வந்து மற்ற டிசைனில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இது 3 சுகர் பீடு வச்ச உடனே
இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளும் வந்து ஒரு சுகர் பீடுக்கு போடுறா 3 சுகர் பீடு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அது உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். நான் வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட்டும் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து நீங்கள் பாருங்கள். ரெண்டுமே பார்க்கும்போது நீங்கள் வந்து லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்ட என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் சேவ் கூட பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம இது வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். வேணுமா நம்ம வந்து 2 லீஃப் வச்சாலும் வைக்கலாம். அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம 2 லீஃப் வேணாலும் வைக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு டிசைனை நம்ம வந்து செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணோம். நான் வந்து இப்போது இன்னொரு லீஃப் நான் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் 2 லீஃப் வச்சு. இப்போ வந்து நம்ம 3வது சைடு வந்து லீஃப் வந்து செட் பண்ண போகிறோம். அதே லீஃப், அதே 3 சுகர் பீட். ஓகேவா? இது வந்து பொறுமையாக பண்ணுங்கள். அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து அதோட டிசைன் தெரியணும். ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து அந்த லீஃபை வச்சு நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ 2 லீஃப் போட்டோன்னு நம்மளுக்கு இது இன்னும் அழகாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து லாஸ்ட்டு வந்துட்டோம். இதிலே வந்து நம்ம 3 சுகர் பீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பொறுமையாக பண்ணுங்க. பார்த்தீங்களா, நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.